காலியாக உள்ள 21 தொகுதிகளில் 18 தொகுதிகளுக்கு மட்டும் இடைத்தேர்தல் நடத்தப்படும். மீது இருக்கக்கூடிய 3 தொகுதிகளில் வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் அந்த தொகுதிகளுக்கு தற்போது தேர்தலுக்கு இல்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்த நிலையில் தற்போது உச்சநீதிமன்றத்தை திமுக நாடியிருக்கிறது. இந்த தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் தற்போதே நடத்த வேண்டும் என்று வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய பின்னணி தொடர்பாக கூடுதல் விவரங்களை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் சுசித்ரா இணைப்பில் இருக்கிறார். சுசித்ரா, திமுக மனுவில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம் என்ன? எதற்காக இந்த வழக்கு திமுக தாக்கல் செஞ்சிருக்கு? தமிழகத்தில் மொத்தம் 21 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டிய சூழ்நிலையில் 18 தொகுதிகளுக்கான தேர்தல் மட்டும் ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பை தேர்தல் ஆணையமானது கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்டது. அந்த அறிவிப்பில் விடப்பட்ட ஓட்டப்பிடாரம், அரவக்குறிச்சி மற்றும் திருப்பரங்குன்றம் ஆகிய 3 தொகுதிகளுக்கான தேர்தலையும் ஏப்ரல் 18ஆம் தேதியே மக்களவை மற்றும் நடைபெறவுள்ள 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் சேர்த்து நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தற்பொழுது திமுகவின் சார்பாக RS பாரதி அவர்கள் ஒரு புதிய மனுவினை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த மனுவினை பொறுத்த அளவில் நிலுவையில் இருக்கும் வழக்குகளை காரணம் காட்டித்தான் தேர்தல் ஆணையமானது தேர்தலை தள்ளி வைத்திருப்பதாக ஒரு காரணத்தை தெரிவித்துள்ளது. அதே சமயம் திமுகவினுடைய மனுவானது திருப்பரங்குன்றம் தொகுதியை பொறுத்த அளவிலும் அந்த மனுவானது திரும்ப பெறப்பட்டு விட்டது. அதனால் இடைத்தேர்தலை ஒரே கட்டமாக 18ஆம் தேதியை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து திமுகவின் சார்பாக இந்த மனுவானது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவினை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் திமுகவினுடைய கோரிக்கையும் ஏற்று வரும் வெள்ளிக்கிழமை இந்த வழக்கினை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வதாக தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்திருக்கிறது. தேவா, இதை தவிர இன்று மதியம் 12 மணிக்கு திமுகவின் சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருச்சி சிவா மற்றும் TKS இளங்கோவன் ஆகிய இருவரும் தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து இந்த 3 தொகுதிகளுக்கான தேர்தலை வரும் ஏப்ரல் 18ஆம் தேதி மக்களவை மற்றும் நடைபெறவுள்ள 18 தொகுதிகளுக்கான தேர்தலுடன் நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மனுவையும் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தேவா, சுசித்ரா, தரப்பு ஏற்கனவே மக்களவை தேர்தலுக்கும் இடைத்தேர்தலுக்கும் அறிவிப்பு அப்படின்றது வெளியாயிடுச்சு. இந்த வழக்கு காரணம் காட்டி தேர்தல் ஆணையம் இந்த 3 தொகுதிகளுக்கு மட்டும் அறிவிப்பு வெளியிடல. தற்போது நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. வழக்கை வாபஸ் பெற தயார் அப்படின்னு திமுக சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே மனுவும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நிலையில இதுக்கான அறிவிப்பை உடனே வெளியிட வாய்ப்பு இருக்கா? அல்லது அப்படியே அறிவிப்பு வெளியிட்டாலும் இந்த 18ஆம் தேதியோட சேர்த்து நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கா? தேர்தல் ஆணையத்தை பொறுத்த அளவில் ஏற்கனவே தமிழகத்தில் நிலவி வரும் அனைத்து அம்சங்களையும், அதாவது அரசியல் ரீதியான மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அம்சங்களை கருத்தில் அடிப்படையாக கொண்டுதான் இந்த 18 தொகுதிகளுக்கான தேர்தலை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். அது தவிர தற்பொழுது 3 தொகுதிகளுக்கான தேர்தலையும் நடத்துவதற்கான அறிவிப்பை வெளியிடும் என்பது தேர்தல் ஆணையத்தினால் நிச்சயமாக ஒரு நடத்தப்பட வேண்டிய ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகுதான் அந்த மீதான முடிவானது எடுக்கப்படும். ஒருவேளை அதற்கான தொகுதிகளுக்கான அந்த தேர்தல் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டாலும் ஆனால் ஏப்ரல் 18ஆம் தேதி அந்த 3 தொகுதிகளுக்கான தேர்தலும் நடைபெறுமா என்பது கொஞ்சம் சந்தேகமாகத்தான் இருக்கிறது. தேவா, ஆனால் அவர்கள் இந்த குறிப்பிட்ட மார்ச் 9ஆம் தேதிக்குள் நிலுவையில் இருக்கும் இடைத்தேர்தலை நடத்துவதாகத்தான் தேர்தல் ஆணையமானது ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நிச்சயமாக மக்களவை தேர்தலுடன் இந்த 3 தொகுதிக்கான தேர்தலை நடத்துவதில் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் ஏப்ரல் 18ஆம் தேதி அந்த தேர்தல் நடத்தப்படுமா என்பதை தேர்தல் ஆணையத்தினுடைய ஆலோசனைக்கு பிறகுதான் பார்க்க முடியும். தேவா, திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம் ஆகிய 3 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படாது, வழக்குகள் நிலுவையில் இருப்பதன் காரணமாக நடத்தப்படாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்த நிலையில் தற்போது திருப்பரங்குன்றம் வழக்கை வாபஸ் பெறுவதற்கு திமுக முன்வந்திருக்கிறது. இதே நேரத்தில் இந்த 3 தொகுதிகளுக்கும் சேர்த்து இடைத்தேர்தல் நடத்த வேண்டும் என்று திமுக தற்போது உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறது. இன்றைய பின்னணி குறித்த பல்வேறு தகவலை கொடுத்தீங்க சுசித்ரா. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.